கடலைப்பருப்பை வச்சு ரொட்டி சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கடலைப்பருப்பை குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கின பின்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டாங்க. பச்சை வாடை போன பின்னாடி நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு கொஞ்சமாக கழுவு போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன் கலருக்காண்டி. அவ்வளோதான். போட்டு நல்லா அந்த தக்காளியோடு சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. மேலாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கணும்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸ்மெல் நம்ம மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வேறு லெவலாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும்.